ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபோன் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, திடீர்னு ஸ்ட்ரக் ஆகி எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் 2-3 நாள் எடுத்த வீடியோஸ் வந்து என்னை இது பண்ண முடியல. அதுலேருந்து ஃபோன்லேருந்து மறுபடியும் அதை ரீசெட் பண்ண முடியல, ரெக்கவர் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் 2-3 வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. அங்கங்கே ரெக்கவர் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் அனுப்புகிறேன். இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரி கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. போன சாட்டர்டேலேருந்து ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன டே? தேர்ஸ்டே. அது வரைக்கும் நான் ஃபோனில் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் நான் இன்றைக்கி சரி எடுத்தது கொஞ்சம் எதுவுமே அப்லோட் பண்ண முடியலையேன்னு அது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இதை அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். நம்ம ஊரில் இப்போ ஈவினிங் 6 ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நான் அப்லோட் பண்ண போகிறேன், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும். வேறு ஃபோனில் எடுத்துருக்கேன். எனக்கு என் பையன் ஊர்லேருந்து என்னை பார்க்க வந்தான், ஜப்பான்லேருந்து. அந்த ஃபோனில் நான் எடுத்தது இருக்குது. இனிமேல் அதை நான் ரெக்கார்ட் பண்ணது, இனிமேல் அதை நான் அப்லோட் பண்ணுறேன். என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு இது கொடுங்க, சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் கொடுங்க. தேங்க்யூ, பாய். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாக், கிளைமேட் சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போயிருப்போம். ஃபுல் ரவுண்டு சூப்பராக இருந்தது. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுவாமிக்கு சும்மா வெறுமனே பருப்பு மட்டும் போட்டு ஒரு வடை சின்னதாக போட்டு பாருங்களேன். நல்ல முத்துற சனக்கிழங்கு இங்கே கிடச்சிது. பாதி சனக்கிழங்கை வந்து கட் பண்ணி அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டேன். பருப்பு பாருங்கள், பருப்பு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வடையாக தட்டி போட போகிறேன். பாருங்கள், வடை போட்டுக்கிட்டே இப்படி இருக்கேன். சனக்கிழங்கு வடை. குளிர் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாய் இப்படி கேட்குது நல்லா. என்ன செய்கிறது? ஹெல்த்தி இல்லைன்னு தான் தெரியும், இருந்தாலும் என்ன செய்கிறது? இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா தானே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக வேண்டிதான். இன்றைக்கி நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால சனக்கிழங்கு வடை. சாமிக்கு ஒன்று செஞ்சு வச்சிட்டேன். வெறுமனே மாவு மட்டும் போட்டு வெங்காயமெல்லாம் கலக்காமல். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை ஆஃப்டர்நூன் சமையல். ஆஃப்டர்நூன் சமையல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. காலையில் பொங்கல், சாம்பார். இப்போ ஆஃப்டர்நூனுக்கு வந்து இது சனக்கிழங்கு வடை இது செய்ய போகிறேன். காலையில் சாம்பார் சேர்த்தியே வச்சுட்டேன். பொங்கலுக்கு வைக்கும்போதே மத்தியானத்துக்கு சேர்த்தியே வச்சுட்டேன். இப்போ வந்து சேனக்கிழங்கு வடை செய்கிறேன். எப்பயுமே சேனக்கிழங்கு வந்து நான் வந்து ஒரு அரை வேக்கடை வேக வச்சு தான் செய்வேன். இன்றைக்கி வந்து அப்படியே பச்சையாகவே சேர்க்குறேன் பருப்பு கூட. ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து முள்ளங்கி இதெல்லாம் போட்ட மாங்காய், முள்ளங்கி, நூல்கோஸ் முள்ளங்கி போட்ட சாம்பார், அப்பளம், வடை, சாதம், ரசம் எல்லாம் ஆயாச்சு. ஆஃப்டர்நூன் சமையல் சாட்டர்டே. நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. சாட்டர்டே எங்கள் வீட்டில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றோம். என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். பாருங்கள், 1 டம்ளர் பருப்பு, ஒரு 1/4 கிலோ சேனக்கிழங்கு. இவ்வளோதான் வடை. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்குன்னு? நல்லது தெரியும், கிறிஸ்பியாக இருக்குது. பையன் இப்போ சாப்பிட்டா 2 நல்லா இருக்குன்னா. சவுதி அரேபியாவில் பாருங்கள் மழை வந்து எப்படி இருக்குன்னு. எங்கே பார்த்தாலும் நம்ம ஊர் மாதிரி தண்ணியாக தான் இருக்குது. ஸ்கை பாருங்க என்ன ஒரு அழகாக இருக்குது. மாறுதல். வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது பயங்கர வெயிலாக இருந்தது. இப்போ டக்குன்னு மூடிச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாக், கிளைமேட் சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போயிருப்போம். ஃபுல் ரவுண்டு சூப்பராக இருந்தது. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம கிளைமேட் அது. இப்போது நல்ல இங்கே வின்டர். இந்த வின்டரில் நல்ல ஒரு மழை பெஞ்சு அப்படியே சும்மா கிளைமேட்டே சும்மா சூப்பராக இருக்குது. அப்புறம் லேடிஸ்லாம் மலை ஏறுறாங்க பாருங்க. சூப்பர் கிளைமேட். நல்ல ஒரு வாக். ஹாப்பியாக இன்னைக்கு வாக் பண்ணோம். இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வாக் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூன் நினச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் கீரை கடைசல், ரசம், சாதம். அப்புறம் வெளியில் ஒன்று இல்லை, இந்த மாதிரி மாடியில், மொட்டை மாடிக்கு போகிற வழியில் கிரில் ஃபிஷ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்படி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதனால இப்போ
நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணால் ஃபேட் அது தானே. இப்போ இதில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதனால் இப்போ இதுதான் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கிரில் ஃபிஷ் செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். குளிருக்கு இந்த மாதிரி கிரில் ஃபிஷ் பண்ணி சாப்பிட்டா கிரில் சிக்கன்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு தப்பு தான், ஆனால் இப்படி கொஞ்சம் கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ரொம்ப அப்படியே ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட் கிடைக்குதுங்க. இங்கே இந்தியன் ஹோட்டலெல்லாம் இருக்குது, வேணும்னா பரோட்டா கிடைக்கும். சும்மா இருக்குது கடையில் வாங்கி சாப்பிடணும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா பரோட்டானாலே கடையில் செய்கிறது தான் ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த சால்னாக்கும் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஊர் சால்னா கிடைக்காது, கேரளா ஸ்டைல் கறி தான் கிடைக்கும். அது நம்மளே சிக்கன் கறி பண்ணிவிட்டு பண்ணிடலான்னு பண்ணியிருக்கேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு எங்கள் வீட்டில் பரோட்டா செய்ய போகிறேன். அதுக்காண்டி பரோட்டாக்கு ஈஸ்ட் இதெல்லாம் போட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வச்சு அப்படியே பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஈவினிங் தான் இதை எடுத்து மறுபடியும் பரட்டி இது பண்ணுவேன். வேறு எதுவுமே பண்ணலைங்க, வெறுமனே ஈஸ்ட் மட்டும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இதை சுற்றி நீ ஃபாயிலும் போட்டு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அப்புறம் இப்போ வந்து தந்தூரி சிக்கன் தான், அதுக்கு நல்லா 2 காலையும் மசாலா போட்டு வச்சுருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்சில் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி, இது காரக்குடி சிக்கன் கிரேவி. அப்புறம் இது வந்து ரசம், ரைஸ், கிரில்டு சிக்கன் அங்கே ஆகிட்டு கிரில் போட்டிருக்கேங்க. இது வந்து ஈவினிங்க்கு பரோட்டாக்கு மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, நல்லா பசைஞ்சு காற்று போகாமல் இது போட்டு இப்படி வச்சுருக்கேன். நல்லா வரும்னு நினைக்கிறேங்க. நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணுவேன், இந்த தடவை வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன். எக்கெல்லாம் போட்டுலாம் பண்ணுவாங்களே, அப்படிலாம் பண்ணியிருக்கேன். இது வந்து சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு வெறுமனே ஈஸ்ட் மட்டும் போட்டு இந்த மாதிரி இவங்க ஸ்டைலில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பசைஞ்சு ஊற வச்சு இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தேய்ச்சா வந்துடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்ட்டு. அப்படியே ஒரு டீ எனக்கு போட்டுச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நான் இன்னும் குடிக்கவே இல்லைங்க. அது குடிச்சிட்டு தான் இனி வந்து இதை வந்து கிரில் பண்ணணும். கங்கு போட்டு வச்சுட்டு வந்துருக்கேன், டீ எரிஞ்சிட்ருக்கு. டீ ஆறி போயிடுச்சுடா, நல்லாவே ஆறி போயிடுச்சு. வந்து சுடி தான் குடிக்கணும். வெங்காயம் முளைக்கவே இல்லை, ஒன்று கங்கு ஒரு பத்திக்க நல்லா ஆகலை. பார்த்துக்கிச்சாங்க பாரு எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு. மோட்டில் தான் வைக்கலான் இருக்கேன். எப்படி வரும்னு பார்க்கலாம். இன்னைக்கு கிரில் பண்ணலை, ஃபிஷ் வைக்கிறதுலேயே வச்சுட்டேன். பயங்கர சூடு இருக்குப்பா, வச்சுன்னா இதுவே மெட்டல் சூடாயிடுச்சுடா. கிரில் போட்டது ஆயிடுச்சான்னு பார்க்க போகலாமா? மேலே ஆயிட்டுருக்கு. அப்படியே ஸ்மெல்லே தூக்குது. ஆயிடுச்சு. வாங்க, 1/2 hour ஆகும். அது வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு வேண்டியது. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போடணும்னு அவசியம் இல்லை, ஆயில் கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு சரி கொஞ்சம் பட்டர் வச்சு பார்க்கலாம், அப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. எனக்கு இப்போ இதுதான் நாங்கள் செஞ்சுக்கோம், ரெகுலராக இதுமாரி பண்ணிக்கிறோம். ஆயிடுச்சு பாருங்க, நல்ல ஸ்மெல், பயங்கரமான ஸ்மெல் வருதுங்க. டீ வித்துட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கடல் மாதிரி தெரியுது. கடல் கிடையாது, பாலைவனம். அப்படியே பாருங்க, புகை மூட்டமாக இருக்கா, கடல் மாதிரி இருக்கு. ஆனால் கடல்லாம் கிடையாது, இப்போ இதுதான் அங்கே தூரமாக தெரியுறது. கடல் மாதிரி இருக்கிறது எல்லாமே பனி தான். இன்னைக்கு செமையாக இருக்கனா, எப்படி இருக்குல்ல பாருங்க. மிஸ்ட் மாதிரி இருக்கு பாரு. ஈவினிங் வந்து இப்போ எப்படி மிஸ்ட் ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க. எங்க ஸ்ட்ரீட் அப்படியே பாருங்க எப்படி மிஸ்டா இருக்கு. ஈவினிங் இப்படி இருக்கு, காலையில இருந்து இப்படியே தான் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. பாவா காலையில
நீங்க அதுக்கு போகும்போது பயங்கரமா வந்திருக்கும். ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்படியே ஒரு மாதிரி மூடிட்டு ஒரு மாதிரி இருக்கு. பாருங்க எப்படியே பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மழை போன வாரம் ஃபுல்லா மழைன்னாங்க. மழை வந்தது. இந்த வாரம் ஃபுல்லா